பப்பதேவன் என்பது முற்காலப் பல்லவர் மன்னர்களில் முதல் மன்னனின் காரணப் பெயராகும். இவருடைய உண்மையான பெயர் தெரியவில்லை. பப்ப அப்பன் என்பது பொருள். எனவே பப்பமகாராசன் என்பது சிவஸ்கந்தவர்மன் தந்தையாதல் வேண்டும். பல்லவ மன்னர்களின் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் வெளியிட்ட பட்டயங்கள் துணை புரிகின்றன. பல்லவ மன்னர்கள் தொடக்க காலத்தில் கிபி 250 முதல் 575 வரை வெளியிட்ட பட்டயங்கள் பிராகிருத மொழியிலும், இடைக்காலத்தில் கிபி 575 முதல் 730 வரை வெளியிட்ட பட்டயங்கள் சமஸ்கிருத மொழியிலும், பிற்காலத்தில் கிபி 731 முதல் 890 வரை வெளியிட்ட பட்டயங்கள் கிரந்தத் தமிழிலும் எழுதப்பட்டுள்ளன. முற்காலப் பல்லவர்கள் பிராகிருத மொழியில் பட்டயங்களை வெளியிட்டனர். இவர்கள் தொடக்கத்தில் தமிழகத்திற்கு வடக்கே சாதவாகன பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசர்களாய் விளங்கினர். அப்பேரரசுக்கு திரை செலுத்திக் காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்சி செலுத்தினர். சாதவாகன பேரரசு கிபி 225 வீழ்ச்சியுற்றது. அதற்குப் பின்னர் காஞ்சிபுரத்தில் பல்லவரே முழு ஆட்சிப் பொறுப்பையும் சுமார் கிபி 250 அளவில் ஏற்றுக்கொண்டனர். பல்லவர்கள் சாதவாகனருடன் தொடர்பு கொண்டிருந்ததால் சாதவாகனரின் மொழியாகிய பிராகிருத மொழியிலேயே தொடக்க காலத்தில் பட்டயங்களை வெளியிட்டனர். பப்பதேவன் சிவகந்தவர்மன் என்ற பல்லவ மன்னன் வெளியிட்ட பட்டயம் ஒன்றில் சில்லரேக கொடுங்கா என்னும் ஊரை சிலருக்கு தானம் கொடுத்ததாக உள்ளது. இந்த ஊர் சாதவாகன ராட்டிரம் பகுதியில் உள்ளதால் இவனாட்சியில் பல்லவர்கள் தமிழகத்துக்கு வரவில்லை என்று அறியலாம். பல்லவ மன்னர்களுள் காஞ்சியை தலைநகராக முதலில் கொண்ட பேரரசன் பப்பதேவனின் மகனான சிவகந்தவர்மன் என்பவனே. இம்மன்னனின் காலம் தொண்டை நாட்டை இளந்திரையனை அடுத்து ஆண்ட ஆதொண்டை வீர கூர்ச்சன் காலத்தை ஒத்துள்ளது. எனவே ஆதொண்டை வீர கூர்ச்சனே பப்பதேவன் என கருதுகின்றனர். மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியைப் பின்தொடரவும்.